ஹலோ ஹைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்னா ஜிஆர்டி. ஜிஆர்டினா என்னென்னா கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் சொல்லுவோம். அது அப்படின்னா என்னன்னா நம்ம ஸ்டொமக்கில் இருக்க ஆசிட் வந்து ஈசோஃபேகஸ் வரைக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுதான் ஜிஆர்டின்னு சொல்லுவோம். அதாவது ஈசோஃபேஜியஸில் எங்கே அஃபெக்ட் ஆகும்னா லோவர் ஈசோஃபேஜியஸில் அஃபெக்ட் ஆகும். ஸ்டொமக்லேருந்து ஈசோஃபேஜியல் வரைக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகுறதுனால தான் இதை வந்து கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு க்ரானிக் டைஜஸ்டிவ் கண்டிஷன்னு சொல்லுவோம். இதோட சிம்டம்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட்டு செஸ்ட் பெயின் இருக்கும், நம்மளுக்கு முழுங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆசிட் ரிஃப்ளெக்ட் இருக்கும், அதாவது நெஞ்சு எரிச்சல் இருக்கும். Causes and risk factors: obesity, pregnancy, smoking, அப்புறம் certain foods. ஸ்பைசியாவோ இல்லை ஃபேட்டியாவோ சாப்பிட்டா கேஸோ ஈசோஃபேகல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். நெக்ஸ்ட்டு மெடிடேஷனில் வந்து ஆஸ்பிரின் இபிப்ரூஃபன்ற டேப்லெட்லாம் எடுக்கும் பொழுது கேஸோ ஈசோஃபேகல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸை வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். அதனால இந்த டேப்லெட்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இதோட ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை வந்து மாற்றணும். அப்புறமேல ட்ரிகர் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். எந்த மாதிரினா சிட்ரஸு, சாக்லேட்டு, அப்புறமேல கெஃபைன் மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது. ஆல்கஹால் கன்சப்ஷனையும் ஸ்மோக்கிங்கையும் வந்து குவிட் பண்ணணும். சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடாது, 5 மினிட்ஸ் கழிச்சு தான் படுக்கணும். படுக்கும் பொழுது நம்ம ஹெட்டை வந்து எலிவேட்டடாக வச்சு படுக்கணும், ஃப்ளாட் பொசிஷனில் வந்து படுக்கக்கூடாது. மெடிடேஷனில் வந்து H2 பிளாக்கர்ஸ், அப்புறமேல ப்ரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ், ஆன்டாக்சிட்லாம் கொடுக்கலாம். இந்த டேப்லெட்டில் என்ன பண்ணணும்னா ஸ்டொமக் ஆசிடை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா டயக்னோசிஸில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா எண்டோஸ்கோபி பண்ணுவாங்க. எண்டோஸ்கோப்பினா என்னென்னா ஒரு ஃப்ளெக்சிபிள் டியூப்பில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணி நம்மளோட மவுத்தில் வந்து ஈசோஃபேகஸில் இன்செர்ட் பண்ணுவாங்க. அது எதுக்கு பார்ப்பாங்கன்னா ஈசோஃபேகலில் ஏதாவது டேமேஜ், டிஷ்யூ ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கா இல்லை இன்ஃப்ளமேஷன் ஆயிருக்கான்னு பார்ப்பாங்க. அப்புறம் பிஹெச் மானிட்டரிங் பண்ணுவாங்க. ஏன் பிஹெச் மானிட்டரிங் பண்ணுவாங்கன்னா இது ஆசிட் ரிஃப்ளெக்ட் தானே, ஆசிட் எவ்வளோ பேலன்ஸாக இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கோசரம் 24/7 பிஹெச் மானிட்டரிங் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டயட்ரி டிப்ஸ் வந்து எப்படி எடுத்துக்கணும்னா லோ ஆசிட் ஃபுட்ஸாக எடுத்துக்கணும். அதாவது என்னென்னா பனானா, ஓட்ஸு, க்ரீனி லீவ்ஸ்லாம் சாப்பிட்ணும், நிறைய க்ரீனி வெஜிடபிள்ஸ் அது மாதிரி சாப்பிட்ணும். அப்புறம் ஆசிட் ட்ரிகர் பண்ணுற எந்த ஃபுட்டும் சாப்பிடக்கூடாது. லைக் டொமேட்டோ, சிட்ரஸ் ஃப்ரூட்டு, அப்புறம் சாக்லேட்டு, கஃபைன், ஆல்கஹால் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஸ்டே ஹைட்ரேட்டடாக இருக்கணும், ஆல்கஹால் அவாய்ட் பண்ணிடணும். அப்புறம் நம்ம மீல் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நிறைய தண்ணி கொடுக்கக்கூடாது. அதிகமாக தண்ணி குடித்தோம்னா ஆசிட் ரிஃப்ளெக்ட் நம்மளுக்கு ஒரு மாதிரி எதிர்த்துட்டு வர மாதிரி இருக்கும். அதனால் நிறைய தண்ணி குடிக்கக்கூடாது. நெக்ஸ்ட் இதோட காம்ப்ளிகேஷன் பார்க்கும்போது என்னென்னா ஈசோஃபெலாஞ்சைட்டிஸ் வரும். அதாவது ஈசோஃபெலாஞ்சைட்டிஸ்னால் என்னென்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் தி ஈசோஃபேகஸ் வரும். அப்புறம் ஃபெலஞ்சைட்டிஸ் வரும். ஃபெலஞ்சைட்டிஸ்னால் என்னென்னா ஃபேரிங்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும், நிமோனியா ஆகலாம், அப்புறம் லங்கில் ஏதாவது இன்ஃப்ளமேஷன் ஆகலாம், அப்புறம் வந்து வேறு ஏதாவது ஆசிட் ரிஃப்ளெக்ஷன் காட்டலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இன்ஸ்டாவில் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிட்டு யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.